ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, அதே நேரத்தில் காலேஜ் போகிற பொண்ணுங்க பசங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்சு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். டேஸ்டியான சிக்கன் ஷவர்மா. இதை வீட்லேயே எப்படி எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி நல்லா ஹெல்த்தியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்டெப்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சிக்கன் ஷவர்மாவை நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுகளுக்கு நம்ம வீட்லேயே எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஷவர்மாவுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா பீட்டா பிரெட் ரெடி பண்ண போகிறோம். பீட்டா பிரெட் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 250 மில்லி 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வந்துடணும். அடுத்ததாக இதில் நம்ம 2 டீஸ்பூன் ஆக்டிவ் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, கேட்டு வாங்கிக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. நல்லா பொங்கி நுரையாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பீட்டா ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்காது, அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அடுத்ததாக நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவுக்கு ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 3 கப் பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குது. அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா சாஃப்டாக இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி வரும். அப்புறமா சாஃப்டான பீட்டா பிரெட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ ரைஸ் ஆகி வரும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. டபுள் ஆகிருக்கு நம்ம சேர்த்த மாவுலேருந்து. இப்போ இதை திரும்ப பிசைஞ்சிக்கலாம். சும்மா லைட்டாக மட்டும் பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டியாச்சு. நம்ம எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது ப்ரூஃப் ஆகிறதுக்கு விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், லைட்டாக ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு. அடுத்ததை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக வரமாவு போட்டுட்டு இதை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் திரட்டணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பஃபியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ திரட்டிட்டு நல்லா ஹாட்டான ஒரு டவாவில் நம்ம இதை போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதுதான். டவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு லைட்டாக அழுத்தம் கொடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். நீங்கள் எதுவுமே பண்ணலினாலுமே உங்களுக்கு நல்லா உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக மேலே வரும்போது திருப்பி போட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா பஃப்னு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக பஃப்னு வந்திருக்கு. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பீட்டா பிரெட் ரெடி. இதே மாதிரி மற்ற எல்லா மாவையும் நீங்கள் தேய்ச்சி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இதை ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடணும். நம்ம மித்த ப்ராசஸ் எல்லாம் செய்கிறது வரைக்கும் இது இருந்ததுன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்காக இப்படி ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம சிக்கன் டிக்கா ரெடி பண்ண போகிறோம். இந்த சிக்கன் டிக்கா ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன், 1/2 கிலோ. இதை நல்லா ஒரு ஃப்ளாட்டான பீஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம்.
கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஈஸியாக நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா மேரினேட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கணும், போனோட வாங்கக்கூடாது. இதில் வந்து நல்லா சாஃப்ட் கொடுக்கறதுக்காக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் பக்கம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக 2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, மிளகுத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு அதோட ஜூஸை வந்து எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதை வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை வந்து மேரினேட்டில் அப்படியே விட்டுறலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கிற ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு சைட் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைட் ஃப்ரை ஆகிருக்கு. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடும் திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு. அப்படியே 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி நல்லா டிக்கா ரெடியாகி வர்றது வரைக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜம்முன்னு சூப்பரான சிக்கன் டிக்கா ரெடி. இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம ஷவர்மாக்குள்ளே இதை உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் நம்ம கார்லிக் எக் மயோனைஸ் வந்து பண்ண போகிறோம், அதாவது கார்லிக் சாஸ். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு இருக்கிறதுலே லோ ஸ்பீடில் ஒரு 10 செகண்ட் வந்து அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் நுணுக்குன கடுகு பொடி, கடுகை வந்து நுணுக்கி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ அடித்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸை வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு கூடவே வந்து ஆயில், நான் இன்றைக்கி வந்து ஒரு 250 மில்லி டோட்டலாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்க போகிறேன். ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் க்ரீமியாக வர்றது வரைக்கும். இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு செட் ஆஃப் ஆயிலை சேர்த்துட்டு அதே மாதிரி அடிச்சுக்கிறேன். ஆயில் வந்து கடலை எண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வாசம் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. அகெயின் மறுபடியும் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு இதை மாதிரி பேட்சாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அடிச்சிங்கன்னா தான் லோ ஸ்பீட்லேயே வச்சு அடிக்கணும். கண்டிப்பாக ஹை ஸ்பீடுக்கோ இல்லை மீடியம் ஸ்பீடுக்கோ போயிடாதீங்க, அப்போ க்ரீமியாக வராது. இப்போ பார்த்தீங்களா இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே நான் ஊற்றி அடிச்சிட்டேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக நம்ம மயோனைஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எக் மயோனைஸ். அடுத்து நம்ம இதை எப்படி கார்லிக் சாஸாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மயோனைஸை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டேன். இதில் வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணேன், அப்படியே மின்ஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணின பூண்டு பல் வந்து ஒரு 4லேருந்து 5 போல் இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கார்லிக் சாஸ் வந்து ரெடி.
அடுத்ததான் வெஜிடபிள் சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் கிரேட் பண்ண துருவின கேரட், துருவின கேபேஜ், இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான அளவுகள் வந்து கூட குறைய நீங்கள் சேர்த்துக்க வேண்டியது தான். ஒரு அரை குடமிளகா, அப்புறமா வெள்ளரிக்காய் வந்து ஒரு 2 வெள்ளரிக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாலட்டுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அருமையான நல்ல சத்தான வெஜிடபிள் சாலட் ரெடி. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கிறேன். அது மேலே ஒரு பீட்டா ப்ரெட்டை வச்சுட்டு தேவையான அளவுக்கு கார்லிக் சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எக் மயோனைஸ், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது கடையில் கூட அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த பீட்டா ப்ரெட் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் லைட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக, சில பேர்த்துக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த வெஜிடபிள் சாலட்டை வந்து இடையில வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கன் டிக்காவையும் வச்சுக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ், வெங்காயம் அதை போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த கார்லிக் சாஸை மறுபடியும் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே ரோல் பண்ணி ஒரு டூத்பிக் இருந்துன்னா குத்திட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா ஹெல்த்தியான சிக்கன் ஷவர்மா வீட்லேயே ஜம்முன்னு ரெடி. இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எடுத்துருக்கிற எல்லா ப்ரெட்டுக்கும் அசம்பிள் பண்ணிடுறேன். நம்ம எடுத்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 11லேருந்து 12 பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து கூட குறைய சேர்த்து பயன்படுத்திக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் ஷவர்மாவை ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுட்டோம். வீட்டில் நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் இதை வந்து நான் பண்ணியிருக்கிறேன். யார் வேணாலும் ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக் மயோனைஸ் வந்து வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். பாட்டிலெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.